ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவுமே மெங்குமே அப்படி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா ஹீரோட தம்பி வந்து ஹீரோட ரூமில் போய் டோரை வந்து தட்டிகிட்ருக்கான். அந்த ரூமில் தான் வந்து ஹீரோன் வந்து தூங்கிட்டுருக்கா. ஹீரோட தம்பி வந்து நல்லா சவுண்டை கத்திட்டுருக்கா. இந்த சவுண்ட்லேயே வந்து ஹீரோன் வந்து எந்திரிச்சிட்டா. அப்படி எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோட தம்பி வந்து கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. நீ என்ன பண்ணிகிட்ருக்கே என்னை விடு அப்படின்னு சொல்லும்போது அவன் விட மாட்டேங்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டா. ஹீரோ கேட்க நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவனோட தம்பி வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் நேற்று என்னை ஏமாற்றி என்னை குடிக்க வச்சுட்டா. இது மட்டும் கிடையாது, இவ வந்து எனக்கு அந்நியமா, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி அவன் தம்பி கோவத்தோடு சொல்லிட்டு இருக்கான். நீ இங்கிருந்து வெளியே போன்னு சொன்ன உடனேயுமே அவன் தம்பியுமே வெளியே போயிட்டான். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோட விரலை வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கா. அவனே தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டே இல்லை, இன்னும் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்ன உடனேயுமே நம்ம ஹீரோ வந்து கோச்சிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டா. இப்போ ஹீரோயின் வந்து அவனை யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இது நைட் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்குமோ, அப்போ என்னோடய ட்ரெஸ் எப்படி மாறி இருந்துச்சு, ஆனால் இவன் என்னடானா ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இது வந்து உன்னோட வீடு கிடையாது, நீ என்னடானா அடிக்கடி வெளியே போயிட்டு வந்துட்டுருக்க, இது சென்னுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் சென்னு சொல்ல மாட்டான், அவனுக்கு பதில் நான் சொல்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா, சென்னுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் நேரமே இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. இப்போ அப்படியே இருட்டாகுது. ஒரு ஃப்ளவர் இருக்குது இல்லையா, இப்போ அந்த ஃப்ளவர் கிட்ட தான் நம்ம ஹீரோன் வந்து உட்காந்துருக்கா. இப்போ அந்த ஃப்ளவரில் வந்து 2-3 இதழ்கள் தான் வந்து விரிஞ்சிருக்கு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம விரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து கத்தி எடுத்து அவள் கையை அப்படியே கிழிச்சிக்கிறா. அதுலேருந்து ஒரு பிளட்டு வந்து இந்த பூக்கு வந்து சாப்பிட்றக்கு உணவாக கொடுக்குறா. இப்போ அந்த பிளட்டு வந்து அந்த பூவில் பட்ட உடனேயுமே பூ வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக விரியுது. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கா. இவன் வந்து இப்படி கை எடுத்துட்டா இல்லையா, இவன் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கா இல்லையா, இது வந்து ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோன் வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு எதாவது ஆபத்துன்னு சொல்லி ஹீரோன் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டான். இப்போ அப்படியே ஒவ்வொரு முடிவு தண்ணியும் எடுத்து செடிக்கு வந்து ஊற்றிட்டுருக்கா. எதை ஊற்றினாலுமே அந்த ஃப்ளவர் வந்து இன்னும் நல்லா விரியலை. இப்போ ஹீரோ வந்து அதை பார்த்துட்ருக்கான். இப்போ ஹீரோ வந்து கோவத்தோடு சொல்லிட்டுருக்கான், இங்கே பாரு, என்னோடய அனுமதி இல்லாமல் நீ இந்த பூக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான். இப்படி சொல்லும்போது ஹீரோனோட முகமே வந்து அப்படியே மாறுது. அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கானே, இவனுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணோம், இவன் என்னடானா புரிஞ்சுக்காமல் இப்படி திட்டிகிட்டு இருக்கானேன்னு சொல்லி நம்ம ஹீரோன் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படி நம்ம ஹீரோன் வந்து மெங் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அங்கே வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என்ன மெங் வந்து இவ்வளோ ஃப்ளவரை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இந்த ஃப்ளவர்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஆள் வந்து சொல்லிட்டுருக்காங்க, இன்றைக்கி வந்து மேடமுக்கு பர்த்டே, அந்த மேடமுக்கு வந்து லில்லி பூனா ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் மெங் வந்து இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓ அப்படி அந்த மேடம் எங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அவங்க இங்கே இல்லை, அவங்க ஞாபகமாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட மெங்கோட ரூமில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ இருக்கும், மேடமோட ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து மேடமை மிஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவங்க சொல்லும்போது ஹீரோன் வந்து நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாரு, நீ முதல்ல அந்த தாமரை ஃப்ளவரை மட்டும் நீங்கள் வந்து கொண்டு வரலைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு அவங்க வந்து சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஹீரோன் கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் வந்து சொல்லிகிட்ருக்கா. இப்போ அப்படி அந்த கிளினிக்கில் இருக்கிறவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க. நீ உனக்கு கேள்விப்பட்டியா, இங்கே வந்து ஒரு பொண்ணு காணாமல் போயிடுச்சு, அது காணாமல் போய் 5 நாள் ஆகிப்போச்சுன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. அந்த லவ் ஃப்ளவரை தேடி தான் அந்த பொண்ணு போயிருக்கா, இப்போ கூட இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை நம்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கா. அந்த பொண்ணு திரும்பி வருது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கா, இந்த ஃப்ளவர் இருக்கிறது உண்மை தானா, அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர் எடுத்து நான் ஹீரோ கொடுப்பேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இதில் கொஞ்சம் ஆபத்து இருக்குது, என்ன பண்ணுறது, ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டா. இப்போ மிங் வந்து அவங்க மனைவியை பார்க்க போகிறாங்க. அவங்க பேர் வந்து லிங். அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி உனக்கு 26 பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இருந்த அழகான நாட்கள் வந்து அப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இந்த லிங்க்கு ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும் போல். ஃப்ளவர் இருக்கிற இடத்துக்கு மிங் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். அவ்வளோ அழகாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ஃபீலிங்கோட லிங் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே டேபிள் மேலே வந்து ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை வந்து எடுத்து பார்த்துட்ருக்கான். அதில் அப்படி என்ன இருக்குன்னா, நாளைக்கு நான் உங்களுக்கு மலை கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கு. இந்த லெட்டரை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் வந்து சொன்ன மாதிரியே காட்டுக்கு வந்துட்டா. அவன் உண்மையாக வருவானா வரமாட்டானா, இல்லைன்னா இந்த டைம் ஏமாற்றிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போயிட்டுருக்கா. அவன் நல்லவனே கிடையாது, என்னை பார்க்கறதுக்கு இன்னுமே வரல பாருன்னு சொல்லி திட்டிகிட்ருக்கா. உடனே நான் மறந்துட்டேனே, அந்த லெட்டரில் வந்து நான் என்னோடய பேரை போடலி அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கா. அவள் அப்படி பயத்தோடு புலம்பிகிட்ருக்கா. திரும்பி பார்த்தா காடு அப்படியே பயங்கரமாக இருக்குது. பயத்தில் அப்படியே கத்திட்டா. அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வந்து கையை நீட்டின உடனேயுமே ஹீரோன் வந்து அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கா. எனக்கு தெரியும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட லவ் ஃப்ளவரை பற்றி சொன்னேன்ல. ஆமாம் சொன்னேன், இப்போ அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்குறான். அந்த லவ் ஃப்ளவர் வந்து மலை உச்சியில் இருக்காமா,
நான் உங்களுக்கு காமிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி போக பார்க்குறான். இந்த ஃப்ளவரை தேடி நிறைய பெண்கள் வந்து காணாமல் போயிட்டாங்களாமா. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்களே இருப்பாங்கள்ல, கண்டுபிடிச்சா நல்லா தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோன் எதுக்கு இப்போ அங்கே போகணும்னு சொல்லிட்டு இருக்கானா, அந்த லவ் ஃப்ளவர் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்தா ஹீரோ வந்து மயங்கிடுவான் இல்லையா, அதுக்காக தான் இப்போ ஹீரோ கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. சரிவா போகலான்னு சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது ஒரு மின்மினி பூச்சியை பார்க்குறா ஹீரோயின். அந்த மின்மினி பூச்சி வந்து அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. அது பின்னாடியே வந்துட்டுருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நிற்கிறா. அந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது பார்த்த உடனே ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படி சிரிக்கிறா ஹீரோ பார்த்து. ஹீரோவே வந்து அவனையும் அறியாமல் சிரிக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் கேட்குற, நீ சிரிச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே நான் சிரிக்கலையே அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நிறைய மின்மணி பூச்சிகள் வருது. அதை பார்த்த உடனே ஹீரோட பவர் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த மின்மணி பூச்சி வந்து ஒரு கன் ஷூட் மாதிரி இருக்குது. நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோன் வந்து கேட்டிருக்கான், இங்கே யார் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து நெட்டி வச்சுருக்காங்க, அப்போ இந்த பூச்சி வளர்த்துறதுக்காக தான் இங்கே இப்படி பண்ணி வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கா. அவள் அப்படியே பண்ணும்போது அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டா. ஹீரோ வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இப்போ அதே நேரத்தில் மிங்க காமிக்கிறாங்க. காணாமல் போன கேர்ள்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கான் சங்கிலியால். இப்போ இந்த மிங் வந்து அந்த வேலை செய்வாங்களே அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் நம்ம கார்டனுக்குள்ளே வந்திருக்காங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அந்த பூவெல்லாம் நெட்டு வச்சது இந்த மிங் தான். இப்போ அதே நேரத்தில் ஹீரோனுக்கு வந்து விஷமேறி இருக்கும் போல். அதை வந்து ஹீரோ வந்து வாயால் வச்சு உறிஞ்சிட்ருக்கான். பார்த்து ஹீரோன் வந்து மயக்கத்தில் இருக்கா. அப்படி கீழே ஒரு லாக்கெட் இருக்குது. அதை அப்படியே எடுத்து பார்த்தா மிங்னு இருக்குது. ஹீரோ வந்து அப்படியே சந்தேகப்படுறக்க ஆரம்பிக்கிறான் மிங்க. ஹீரோன் அப்படியே மயக்கத்திலே இருக்கான், இன்னும் கண்ணே திறக்கல. இப்போ அப்படியே ஹீரோ வந்து ஹீரோனை படுக்க வச்சுட்டான். இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு நீ திரும்பவுமே என்னை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினவே பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே மிங்க வர வச்சு ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த காதல் ஃப்ளவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா? நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஃப்ளவரை வச்சு லவ் பண்ணுறவங்கள வெல்ல முடியும்னு சொல்லி மிங் வந்து சொல்லிகிட்ருக்கான். அந்த ஃப்ளவரை பற்றி ஒருத்தவங்களுக்கு நல்லாவே தெரியுமாமா, உன்னோட பாட்டி தாத்தா கூட அங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். கேட்ட உடனேயுமே மிங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. மிங் மேலே வந்து ஹீரோக்கு சந்தேகம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டோக்கன் வந்து உன்னோட தானேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்னோட தான். இந்த டோக்கன் வந்து யார்கிட்டையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த டோக்கன் வந்து என்கிட்டையும் என் கூட வேலை செய்கிறவங்கிட்டையுமே இருக்கும். இந்த டோக்கனை வந்து அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்டான். இப்போ மிங் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ நம்ம ஹீரோன் வர அந்த இடத்துக்கு. இப்போ மிங் வந்துட்டு போனதை பார்த்துட்டு ஹீரோன் வந்து கேட்குறான், இந்த மிங் எதுக்கு இங்கே வந்தான், அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் தெரியும், ஒரு முறை எங்களோட ஃபேமிலி வந்து அவங்களோட ஃபேமிலியை வந்து காப்பாற்றிருக்கு, அதுக்கு நன்றி கடனாக தான் மிங் வந்து என்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஆயிடுச்சு. மிங் வந்து ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான். அங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே அந்த ட்ரிங்க்ஸை வந்து கொடுக்குறான். இதை வந்து ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே ஹீரோவுமே மிங்குமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, அவங்க 3 வருஷமாக வந்து கோமாவில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிற மிங்கோட ஒய்ஃப் வந்து கோமாவில் தான் இருக்காங்க போல், இறந்து போகலை. இப்போ உங்களுக்கு வேறு யாச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோ சொல்லிட்டுருக்கா, அப்போ நான் உங்களுக்கு ஜியாவை பிடிக்குமா, அவன் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் எதுவுமே இல்லை இப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. ஓ உனக்கு வந்து அதில் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்தோட ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே ஹீரோ வந்து கொடையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோவை பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பியாரா. இப்போ ஹீரோ வந்து கேட்குறேன், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நான் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு, நான் என்ன பண்ண உனக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஏன் இன்னும் கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ அந்த மிங் கிட்ட இருந்து அந்த கிஃப்ட்டை வாங்கின உடனே ரொம்பவே ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். மிங் வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருப்பான். அது ஹீரோ பார்த்துருக்கான் இல்லையா, அது வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் ஹீரோயின் மேலே வந்து கோவமாக இருக்கான். ஹீரோ சொன்னதை பார்த்து சிரிச்சுட்டு, ஓ உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லையே, இந்த கொடையை முதல்ல நீ பிடி அப்படின்னு சொல்லி கொடையை கொடுத்துட்டா ஹீரோயின் கிட்ட. இப்போ ஹீரோயின் வந்து நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா, ஓ உனக்கு வந்து பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கா. இப்போ அப்படி ஹீரோக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோ பார்க்குறக்காக போகிறா. ஆனால் ஹீரோ வந்து உன்னை யோசனை பண்ணி பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் தாக்கறக்காக மின்மணி பூச்சில் நிறைய வந்துச்சு இல்லையா, அதை நினச்சி அப்படியே யோசனை பண்ணிகிட்ருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. இவன் நம்ம கூட இருந்தால் ஹீரோனுக்கு வந்து ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு நினச்சி தான் இவன் அப்படியே யோசனை பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஹீரோன் வந்து கேட்குறேன், ஏன் நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கீங்க, நான் உங்களுக்காக வந்து நிறைய சமைச்சு வச்சுருக்கேன். ஆனால் ஹீரோ எதுவுமே பேசாமல் ஹீரோனை பார்த்துட்ருக்கான். இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, நீ என் கூட இருந்ததால் நான் தனியாகவே ஃபீல் பண்ணவே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக நான் இருக்கேன், நான் எப்போவுமே உன்னோட பக்கத்தில் தான் இருப்பேன். நம்ம ஹீரோன் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறா.
ஆனால் ஹீரோ வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோயினா இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் பூவா மட்டும்தான் வளர்க்க சொன்னேன், நீ என்னடா ஆனால் இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கெல்லாம் நீ வந்து ஒன்றுமே இல்லைன்னு ரொம்பவே கஷ்டத்தோடு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கான். அப்போனா உனக்கு எப்போவுமே எனக்கு பிடிக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி தலையாட்டிட்டான். நமீரனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு, அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனால் ஹீரோக்குமே இது கஷ்டமாக தான் இருக்குது. ஹீரோவுமே வந்து ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். இவளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லி தான் ஹீரோனை வந்து லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கான், எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்ட்டான். இப்போ அப்படி ஹீரோவோட சிஸ்டர் வந்து நமீரன் கிட்ட அமௌண்ட் கொடுத்து இந்தா வச்சுக்கோ, இந்த நான் சிட்டி விட்டே நீ இங்கேருந்து போயிரு, அதே மாதிரி என்னோடய பிரதர் விட்டுமே நீ இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கோ, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நமீரன் வந்து அவங்கள்ட்ட ஃப்ரூட்ஸ் ஒன்று இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டு அவளை அப்படியே பார்த்துட்ருக்கா. இதே பார்க்கும்போது அவள் தங்கச்சிக்கு பயங்கரமாக கோவம் வந்து அப்படியே முறைக்கிறா.